பதில்களை நமக்கு கொடுத்துரும். அந்த டேக்லைன் அவருக்கே பொருந்தமானது அப்படின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். அண்ட் ஒன்றே ஒன்று தான் விஷால் சார் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். மகுடம் யாரு வேணா சுடலாம், ஆனால் அந்த மகுடத்துக்கு வேல்யூ கொடுக்க சில கலைஞர்களால் மட்டும்தான் முடியும். யூஆர் ஒன் அமாங் தெம். லெட்ஸ் வெல்கம் ஹீரோ டிரெக்டர் திரு விஷால் சார் அவர்கள். நம்ம புரட்சி தளபதி அவர்கள் ஸ்பீச் கொடுக்க போறாரு. வெல்கம் விஷால் சார். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், மறுபடியும் வணக்கம். சாரி லேட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச்சை எடிட் பண்ணிட்டோம், எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார். ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போது ஃபைனல் ட்ரிம்மிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போது ஓடணும், இப்போது சாரோட உட்காரணும். அடுத்து தெலுங்கு டப்பிங் இருக்குது, அப்புறம் ஜிவி ஸ்டுடியோவுக்கு போகணும், நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ரைட் ஆஃப் ரைட் ஹர் ஆஃப், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எழுந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போது எந்திரிச்சு இப்போ வேலை செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால மனைவி, என்னோடய துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி, செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலேயும் சரி, இந்த படம் இப்போ August 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு, போடா போய் வேலை செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் most importantly, I should thank all my artists and my technicians. எனக்கு this is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன், அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஐ வுட் சே. இது ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிவிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி 1 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட்டு, நான் திடீர்னு நடித்தா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடித்த உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் எனக்கு என்னென்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி
முக்கியமாக திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட்டு பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறாங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னால தான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very, very close friend Anjali for the last so many 15 years. And ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா எப்போ ஆன் ஆகும்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்கள் சார், அப்படியே பாருங்கள் சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தாச்சு சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள். ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த இப்போது மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர் அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அது சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் எப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் நின்னார். வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுன் அங்கிள் தான், எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும் இல்லைடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிற, ஸ்கூலில் உனக்கு இப்போ எப்படி அட்மிஷன் நின்னனோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்குன எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு, அதுல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டைக்கோழி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ண நான் லிங்குசாமியோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் அ டைரக்டர். அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸில் நிற்கிறது பெரிய விஷயம். I should really thank my குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வெய்டா அந்த கிளாப் போர்டு வந்து நடிதான்னு சொல்லி அன்றைக்கி நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்றைக்கி நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர். உண்மையிலே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து ராம் கோபால் வர்மா அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்றைக்கி வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா, இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது சினிமா துறையாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த துறையில் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளாக பெரிய எல்லா காலேஜ்லேயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமாக உட்கார வச்சு அவங்க இன்றைக்கி வந்து எல்லா காலேஜில் என் பசங்க வந்து இன்றைக்கி வந்து பட்டதாரிகளாக இருக்காங்கன்னா definitely it's because of their willpower and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி,
ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமாக எனக்கு வி ஹவ் டன் சோ மெனி ஃபிலிம்ஸ், சம்மர், நான் செய்ய மனிதன், என்ன மதகஜராஜா, என்ன எல்லாம் இந்த படத்தில் வந்து அவனுக்கு கரெக்டாக